இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ பைத்தியக்காரத்தனமா எதையும் யோசிக்காம உயிரை பணையம் வச்சா அதுக்கு 4 சாத்து சாத்தாம ஏதோ இந்த குடும்பத்தையே நிலநிறுத்தின மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்ஸ போட்டு லக்ஷ்மிய பாராட்டி தள்ளுறாங்க. இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. லக்ஷ்மி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். வா. அக்கா, நீ உடம்ப பாத்துக்கோ. நானியும் வீட்டுக்கு கிளம்புறோம். சரி ஜானு, ஜாக்கிரதை. சரிக்கா. அக்கா வரேன்க்கா. நாங்க கிளம்புறோம்க்கா, போலாம். பாய்க்கா. லக்ஷ்மி, அண்ணி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க 2 பேரையும் பாருங்க பெரியப்பா. அண்ணனுக்காக அண்ணி அவ்வளோ பெரிய தியாகம் பண்றது, அண்ணி செஞ்ச தியாகத்தை அண்ணன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் தோணுது. பெர்ஃபெக்டா சொன்னீங்க பெரியப்பா. They are really made for each other. She's gone. She's gone. She's gone. டேய் டேய் டேய், ஷீஸ் கானா? யாரு கானு, எதுக்கு கானு, எங்க கானு? மனிஷா பெரியப்பா, மனிஷா. அண்ணனோட வாழ்க்கையில இருந்து she is gone. என்னடா லூசு மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, செருப்புல ஒட்டி இருக்கிற பபுள் கம்ம கூட எடுத்து எரிஞ்சிடலாம், ஆனா மித்ராவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மனிஷாவை மட்டும் பிரிக்கவே முடியாதுடா. இது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. அத மறந்துட்டு ஷீஸ் கான் லூஸ் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியடா. ஐயோ பெரியப்பா, நான் சொல்றது உண்மை. ஹாஸ்பிட்டல்ல மனிஷாக்கும் அண்ணனுக்கும் பெரிய போரே நடந்துச்சு. படையும் ஆயுதமும் இல்லாத போரு, வார்த்தைகளால தாக்கிக்கிட்ட போரு. அந்த போர்ல மனிஷா ஜெயிச்சிட்டா. மித்ரா அண்ணனை வேண்டான்னு சொல்லிட்டா. இனி வாழ்க்கையில நாம கண்டிப்பா சேரவே கூடாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. She's gone. She's gone. My God, நீ சொல்றது உண்மைதானே? ஆமாம் பெரியப்பா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன் தெரியுமா, என் காதால அதை கேட்டேன். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே உன்னோட வாழ்க்கையில மனிஷான்ற ஒரு பொண்ணு இருந்தான்னு மறந்து போயிடு. இவ்வளவு நாளா நம்ம எழுதிட்டு இருந்த நம்ம லவ் ஸ்டோரிஸ்ல இதுதான் கடைசி பேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதான் பெரியப்பா பிளாஷ்பேக். என்னடா இவ்வளவு நல்ல நியூஸ் இவ்வளவு லேட்டா சொல்றியடா? இது சாதாரண குட் நியூஸ் இல்லடா. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாட வேண்டிய குட் நியூஸ்டா இது. டேய் விவேக், நீ சொன்ன மாதிரி ஊர்ல எல்லாருக்கும் விருந்து வச்சிரலாம். ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணிடலாம். எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. ஷீஸ் கான்னா என்ன? யார் கான்? அது வந்து மித்ரா, அது வந்து கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு போனாங்க, எதுக்கு போனாங்க? நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க யார பத்தி பாடிட்டு இருக்கீங்க? அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவர் போயிடுச்சுல, அதான் கான்னு பாடிட்டு இருக்கோம். டேய், வீட்ல பவர் எப்ப போச்சு? அதான் இருக்கு. ஆனா நீங்க ஷீஸ் கான் தானே சொன்னீங்க. ஏதோ ஒரு பொண்ணை பத்தி தானே சொன்னீங்க. அதுவா? அது ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கான்ல, அதான் கான்னு சொல்லிட்டு இருக்கோம். டேய், நீ பேசுறது உனக்காவது என்னன்னு புரியுதா? இவ்வளோ நேரம் பவர் கான்னு சொன்ன, இப்போ நர்ஸ் கான்னு சொல்ற. ஆமா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா?
பாட்டி கூப்பிட்டியா? இதோ நான் வந்துட்டு டேய், டேய், இருக்கேன். டேய். ஒரு நிமிஷம். டேய் விவேக், அரவிந்தா, அதோ அம்மா கூப்பிடுறாங்க, வந்துடுறேன். டாட். வர இரு. இந்த மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒவ்வொரு நாளும் இந்த லக்ஷ்மி விஷயத்துல மித்ரா ஏன் இவ்ளோ மாறிக்கிட்டே இருக்கான்? இவனோட இந்த மாற்றம் நமக்கு நல்லது கிடையாது. ஒருவேளை மித்ரா மாறிட்டா, லக்ஷ்மி கிட்ட நெருக்கமாயிட்டா, அதுக்கப்புறம் நான் நினைக்கிற இதுவுமே நடக்காம போயிடும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். வாவ், பியூட்டிஃபுல் சீன் ஆஃப் த இயர். பெரியப்பா, விஷுவல் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்டா விவேக், புருஷன் பொண்டாட்டி கால பிடிச்சு கட்டு கட்டுறது எவ்வளவு அதிசயமான காரியம். பாட்டி, தாத்தா இன்னைக்காவது அந்த மாதிரி உன் காலை பிடிச்சு கட்டு கட்டி இருக்காரா? சி, ஓன் தாத்தாவா? ஏர் எடுத்து முகத்தை கூட பார்க்க மாட்டாரு, இதுல கால் வேற பிடிப்பாரா? என்னதான் இருந்தாலும் மித்ரா மாதிரி இருப்பாங்களா? இந்தா. அடேங்கப்பா, அருமையான சீன் பெரியப்பா. பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்கல்ல? சும்மா இருடா, உன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவங்க ரெண்டு பேர் மேலே கண்ணு வச்சிராத. பாட்டி, ஒருவேளை என் கண்ணு பட்டாலும் உன் கண்ணால அதை நீக்கிருவல்ல, பரவாயில்ல. மேடம், இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அதுக்குள்ள போட்டுட்டீங்களா? ஆமா மேடம். அப்பாடா, நீங்க ரொம்ப லக்கி மேடம். எதுக்கு? உங்களுக்கு குண்டூசி அளவுக்கு கூட வலிக்க கூடாதுங்கிற அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு.